தனுஷ் 5ஆம் வகுப்பு இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வந்தோடனே சிவா சார் சொன்னார், என்ன செல்லுமணி வரார் வந்து முதல் பெஞ்சில் கடைசி பெஞ்சுக்கு சொல்லிட்டாங்க உன்னால் அப்படின்னாங்க. வழக்கமாக வந்து ஏதாவது கேட்டேன் நான், ஐயா விஎன் சிதம்பரத்துக்கு அப்புறமா அதிகமாக நான் தான் இந்த கமலாதத்துக்கு வந்திருக்கேன். யூனியன் செக்ரட்டரி தலைவர். ஆனால் என்னென்னா நான் நினச்சேன், சரி சுதீஷ் சார் எப்படி லேட்டாக தான் வருவார், ஏன்னா அரசியலில் இருக்காங்க, அதனால் மெதுவாக வரலாம், நாங்கள் இங்கே வந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதாக என்ன கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஆனால் அவர் வந்து பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி வந்திருக்காரு. வந்தோடனே கேட்டேன், என்னங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னு. இது ஒன்றும் பண்ண முடியாது செல்வமணி, அவர் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்டமே போயிடுவாரு. இது திருமாவளவன் வந்து பழகுவதற்கு மிகச்சிறந்த நண்பர், இனிய நண்பர். நல்ல எந்த விதமான வேலையாக இருந்தாலும் வந்து அந்த ஈகோ இல்லாமல் வந்து அடிமட்ட ஊழியின் மாதிரி இருந்து அந்த வேலையை வந்து, அது சங்கமாக இருந்தாலும் சரி, நண்பாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் அந்த அடிமட்டத்திலேருந்து அவர் அந்த வேலையை செய்வார். எந்த விதமான ஈகோவும் இல்லாமல். வளர்ந்த பையனா சின்ன பையனா இன்னும் எப்படி வேணாலும் அவர் நம்ம பயன்படுத்தலாம். அப்போ அதனால தான் நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு வந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து அவருடைய திருமாவளவருடைய நட்பு தான். அது நட்பாக வந்தாலும் இந்த வந்து விக்ரம் சார் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் அவர் சொன்னார், ஏன்னா அவர் கதை தெரிஞ்சதால அவருக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ட்ரெய்லர் வந்து என்னவோ ஒரு புதுசாக இருக்குது, அப்படி எதையோ பார்க்க எதையோ சொல்ல வராங்கங்கிற விஷயத்தை வந்து ட்ரெய்லர் அவ்வளோதான் இருக்கணும், அது வந்து மொத்த டீட்டெயிலாக அதில் தெரிஞ்சிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் வந்து எதையோ சொல்ல வர மாதிரி இருந்தது. ஒளிப்பதிவு, இசையமைப்பாளர், புதிய இசையமைப்பாளர், மிக சிறப்பான இசையமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இப்போ எந்த படமாக இருந்தாலும் முன்னாடி நாங்கள் பேசும்போது வந்து என்ன, சின்ன படங்கள் தயாரிப்பது இன்னைக்கு ரொம்ப ஈஸி. அதான் வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து இயக்குனர் விக்ரமன் கூட புதிய முயற்சி எடுத்தார். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு புதிய அலையை இன்னைக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு புதிய ரெவல்யூஷன். என்னென்னா, ஒரு பட்ஜெட்டில் ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய் இருந்தால் மிகச்சிறந்த திரைப்படத்தை ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர் தயாரித்து விட முடியும். தமிழ் திரையுலகில் இன்னைக்கு வந்து அவ்வளோ வந்து டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருக்குது. இருக்கிற வசதியை வச்சுட்டு மிகச்சிறந்த திரைப்படங்களை தயாரிக்க முடியும். இது வந்து இன்னைக்கு வளமான ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த படம் திரையிடப்படும் போது நிச்சயமாக இளங்கோவன் மாதிரியான தயாரிப்பாளர்கள் இந்த தமிழ் திரைப்படத்தில் நலமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள். சிறந்த திரைப்படங்களை எடுத்த தயாரிப்பாளருக்கு உரிய லாபம் கிடைக்கும். அதற்கான வழிவகைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படமும் அந்த காலகட்டத்தில் வெளியாகி நல்ல வசூலை பெற்று, விக்ரமன் சொன்னாரு, நல்ல அவார்டெலாம் கிடைக்கணும், அவார்டும் கிடைக்கணும், ரிவார்டும் கிடைக்கணும். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும், இயக்குனரும், நடிகர்களும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.